முருகனோட அருள் கிடைக்கல, முருகனோட அருள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவு உங்கள் கண்ணில் கூட பட்டிருக்காது. இப்போ முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த பதிவை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே முருகனோட அருள் மட்டும்தான். முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். தினசரியாக நமக்கு கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இருந்தாலும் முருகனை போய் பார்க்குறோம். அது ஏன்னு என்னைக்காச்சும் ஒரு தடவை நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? என்ன தான் நமக்கு வலி மனசில் இருந்தாலும், ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம முருகனை மட்டும் வணங்குறதை நம்ம கைவிடவே இல்லை. என்ன அந்த ஒரு கைவிடணுங்கிற சிச்சுவேஷன் நமக்கு இருந்தாலும், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சாலும், கோபத்தை கொண்டு வந்தாலும் நம்ம முருகனை வணங்குறது நம்ம கைவிடவே விடாது. ஒரே விஷயம் மட்டும் நீங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. தினசரியாக இன்றைக்கி நம்ம இந்த மூச்சு விடுறோம், இன்றைக்கி இந்த நொடி இந்த நிமிஷம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இதய துடிப்பு துடிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமான் மட்டும்தான். தலைவன் முருகன் இல்லைனா நம்ம யாருமே எதுவுமே கிடையாது. பெருசாக வர ஆபத்துலேருந்து கூட நம்ம தலைவன் முருகனோட பொறுப்பு அது. நம்மளை காக்கிறதும் நம்மளை வாழ வைக்கிறதும் இந்த மக்களை இந்த முருகன்